லைஃப் டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போது பொதுவாகவேங்க ராகுவோட இணையும் கிரகங்கள் அப்படிங்கிற முறையில் பார்க்கும் பொழுதுங்க, மீன லக்னமாகி மீன லக்னத்திற்கு 4-7 குடைய பாதகாதிபதியாக வரக்கூடிய கேந்திராதிபதியாகவும் வரக்கூடிய புதன், அவர் லக்னத்திலேயே புதன் நீசமாகி மீன லக்னத்தில் புதன் நீசமடைவார். 4-7 குடையவராக வருவார், கேந்திராதிபதியாக வருவார். வந்து அவர் மீன லக்னத்தில் நீசம் பெற்று கூட ராகு இருக்கிறார் அப்படின்னா அது சரியான யோகங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்னத்திற்கு கேந்திராதிபதி வலுப்பெறக்கூடாது ஒரு விஷயம். அதுக்கடுத்தபடியாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோலாம் சொன்ன மாதிரி ராகுவோடு இணையும் கிரகங்கள் யோகத்தை கொடுக்கும். அதாவது நீசம் பெறும் கிரகங்கள், நீசம் வக்ரம் பெறும் கிரகங்கள் யோகத்தை கொடுக்கும். அப்படிங்கிற முறையில் இந்த புதனும் ராகுவும் மீனத்தில் இருந்து அந்த புதன் நீசம் பெற்று இருந்தார் அப்படின்னா புதன் திசை ரொம்ப டாப்பாக இருக்குங்க. 2 விஷயம் இருக்குதுல்ல. ஒன்று லக்னத்தில் அவர் திக்பலம் அடைவார். இன்னொரு விஷயம், கேந்திராதிபதி நீசம் பெற்று இருப்பார். பாவக்கிரகத்தோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த கேந்திராதிபத்திய தோஷமும் அடிபட்டு போயிடும். அதுவும் நல்ல ஒரு அமைப்பு. அப்படி வரும் பொழுது இந்த புதனும் ராகுவும் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னா திருமண அமைப்பு எல்லாம் வரணும்னா 11ஆம் தேதி 3-11 குடையவர்களையும் பார்க்கணும். 3-11 குடைய சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தை பார்க்காம நல்ல இடத்துல இருந்தணும். ஆனால் எந்த வகையிலையும் சுக்கிரன் அங்கே இணைஞ்சிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுக்கிரன் இணைஞ்சார் அப்படின்னாலும் மோசல்ல உச்சம் பெறுவார். இருந்தாலும் நீசபங்க ராஜயோகத்தை பெறும் பொழுது அது அந்த அளவுக்கு பெரிய அமைப்புகள் வராது ராகு கூட சேரும்போது. நான் சொல்றது ராகு கூட சேர்ந்தது தான் எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால 11ஆம் அதிபதியான சனி மீன லக்னத்திற்கு 11ஆம் அதிபதியாக வந்து அவர் 2ஆம் வீட்டில் நீசம் பெற்றால் எல்லாமே கெடுத்துவார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் வீட்டில் சனி நீசம் பெற்று அதுக்கு அடுத்தபடியாக 3-7-11 தாங்க திருமணம். அப்படி வரும் பொழுது இந்த சனி 2ல் இருக்கும்போது எல்லாத்தையும் கெடுத்துருவார். அந்த சனி இருக்கும் வீட்டிற்கான செவ்வாயும் எங்கேயாச்சும் போய் நீசமாயிட்டாரு, மறைஞ்சிட்டாரு அப்படின்னா, பாவத்துவம் ஆயிட்டாருன்னா கல்யாண அமைப்புகளே வராது அப்படிங்கிறார். அதே சமயம் இந்த லக்னத்தில் புதனும் ராகுவும் சேர்ந்து இருந்து அவர் நீசம் பெற்று ராகுவும் சேர்ந்து தான் முக்கியமான விஷயம். நான் சொல்றதில்ல, நல்ல யோக அமைப்புகளை கொடுத்து விடுவார். அதே சமயம் 7ஆம் வீட்டுடைய கெடுபலன்கள் வராது. ஏன்னா அவர் கேந்திராதிபதியாகி இங்கே சேர்ந்திருக்கிறதுனால அது பெரிய கெடுபலன்களை அது கொடுக்காது ராகுவோடு சேர்ந்திருக்கும் பொழுது. 11ஆம் அதிபதியான சனி கெடாமல் இருக்க வேண்டும் ஏதோ ஒரு இடத்துல. அப்படி இருந்துட்டாருன்னா திருமண வாழ்க்கையும் நல்லா அமையுங்க. மீன லக்னத்திற்கு சுக்கிரன் மட்டும்தாங்க அஷ்டமாதிபதியாகி வேற எங்கேயாச்சும் இணைஞ்சிட்டாருன்னா அந்த இடத்த கெடுத்து. இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம பார்க்கலாம். பார்த்துக்கோங்க, மீன லக்னம் நான் சொன்ன மாதிரிங்க. மீன லக்னம் லக்னத்தில் புதன் திக்பலம் நீசம் பெற்று திக்பலம் அடைகிறார். கூட ராகு இருக்காருங்க. 2ல் இருக்கு. 2ஆம் அதிபதியான செவ்வாய் ஏதோ ஒரு வகையில் மறைஞ்சு வேற இடத்துல நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அதுக்காக 2-9 குடையவருங்க. இந்த மீன லக்னத்திற்கு 2-9 குடையவராக வந்து விடுவார் செவ்வாய். அப்படிங்கிறப்ப அவர் கண்டிப்பாக முக்கியம். நல்ல ஆதிபத்தியத்துக்கு வர்றதுனால இந்த செவ்வாய் வேற இடத்துல நல்ல இடத்துல இருந்துட்டாரு அப்படின்னா அது ஒரு நல்ல யோக அமைப்புகளை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, செவ்வாய் 4ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்ப்பார். லக்னத்திற்கு 6ல் 1, 2, 3, 4, 5, 6ல் பாவக்கிரகமாகி 6ல் இருப்பது நல்ல அமைப்பு. அதே சமயம் அவருடைய புரிதல் உள்ள நட்பு வீடு, அதிநட்பு வீடான சூரியனோட வீட்டில் அந்த செவ்வாய் இருக்கிறது நல்ல அமைப்பு. அப்போ 2ஆம் வீடு கெடாது. அப்படிங்கிறப்போ இந்த திருமண அமைப்புகளில் பாருங்க, இவர் நேர்வழி இழந்து வலுப்பெறார். எப்படி பாருங்க, இங்கே இருந்தா உச்சம், அதே சமயம் இங்கே இருந்தால் நீசமாக இருந்தாலும் லக்னத்தில் திக்பலம் அடைந்து அந்த ராகுவோடு சேரும்போது நான் சொல்ற மாதிரி நீசம் பெற்ற கிரகம் ராகுவோடு இருப்பது நல்ல யோகம், லக்னம் பெற்ற கிரகம் ராகுவோடு இருப்பது நல்ல யோகம் என்று சொல்ற மாதிரி இது நல்ல அமைப்புகளை கொடுக்கும். புதன் திசை ரொம்ப டாப்பா இருக்கும். அதே சமயம் குருவும் எங்கேயாச்சும் மாதிரி சுக்கிரன் நான் ஏன் இங்கே போட்டிருக்கேன்னா, புதனும் சுக்கிரனும் அடுத்தடுத்து வந்துட்டே இருப்பாங்க. அதுக்காகத்தான் நான் முக்கியமாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஜாதகம் வருதான்னு பாருங்க, அது வித்தியாசம் தெரியும். புதன் இங்கே இருக்கணும், சுக்கிரன் இங்கே இருக்கிறது தாங்க சூப்பர். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்னத்திற்கு 3-8 குறைவராய் 8ஆம் 12ஆம் வீட்டில் தனித்து இருந்து விட்டால் இது புதன் தசையை விட சுக்கிரன் திசை டாப்பர். இப்படிதான் நம்ம பார்க்கணும்.
தான் சரியான அமைப்பு, சரியான யோகத்தை கொடுத்துரும். அதே சமயம் இந்த 12ஆம் வீட்டு அதிபதியான சனியும் வேற எங்கேயாச்சும் இருந்துட்டாரு, சுக்கிரன் புதனோட இணையாம வேற இடத்துல வலுப்பெற்று இருந்துட்டாருன்னா அதுவும் சரியான யோக அமைப்புகளை கொடுத்து விடும். இப்போ நான் அதுக்கு ஒரு இது போடுறேன் பாருங்க. சனி பாருங்க, இந்த கணக்கு சூப்பராக வரும். சனி வந்து 3லைங்க, சுக்கிரனும் சனியும் பரிவர்த்தனைங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் கேட்டீங்கன்னா, சனி 10ஆம் பாருங்க சுக்கிரனை பார்ப்பார். அது அந்த அளவுக்கு மோசமாக வராது. ஏன்னா அவர் சுக்கிரனோட வீட்டில இருந்தே 10ஆம் பாருங்க பார்க்குறாரு. இந்த இடத்துல இந்த பாயிண்டை புரிஞ்சுக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், சனி சுக்கிரனை பார்க்கறது அந்த அளவுக்கு யோக அமைப்புகளை கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பேன். இந்த இடத்துல வரும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட வீட்டில தான் இருக்கிறார். அவரோட, அதாவது சுக்கிரனோட வீட்டில இருந்து தான் 10ஆம் பாருங்க பார்க்குறாரு. ஆனால் முதல்ல இவங்க பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க. அதுவும் நல்ல யோகம் பாருங்க. ஒரு லக்னத்திற்கு ஆகாத வீடுகளில் ஆகாத கிரகங்கள் அமர்வது அப்படிங்கிறது இந்த கிரக அமைப்பு தான். பாருங்க, இந்த லக்னத்துக்கு யாருங்க ஆகாதவங்க? குருவோட லக்னத்துக்கு சுக்கிரன் புதன் சனி சுத்தமாக ஆகாதவங்க. அப்படி வரும் பொழுது இந்த 3ஆம் வீட்டில் உபயஸ்தானத்தில் போய் சனி உட்கார்ந்துருக்காரு. உபஜயஸ்தானத்தில் போய் சனி உட்கார்ந்துருக்காரு. சனி உட்கார்ந்து 12ஆம் வீட்டில் இருக்கும் சுக்கிரனோட பரிவர்த்தனை அடைகிறார். புதனோட சேராம புதன் லக்னத்தில் திக்பலம் அடைஞ்சிருக்கும் பொழுது கேந்திராதிபதி தோஷமும் பெருசா இருக்காது, அவங்க வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயம் நான் சொன்ன மாதிரி செவ்வாய் இங்க இருந்துட்டாருங்க, சூப்பரா இருக்குங்க. அதே சமயம் குருவும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கணும். லக்னாதிபதி ரொம்ப வலுப்பெறக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், லக்னாதிபதி வலுப்பெறக்கூடாது. லக்னாதிபதிக்கு இங்க இருந்துட்டாரு, சூப்பர். 6ஆம் வீட்டில் எப்பவுமே உபய லக்னத்திற்கு லக்னாதிபதி மறைந்து வலுப்பெற வேண்டும், நேர் வலுப்பெறக்கூடாது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன், மிதுன லக்னத்திற்கு 5இல் குரு உச்சம் அடையவே கூடாது. முதல்ல இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கும். மெயினாக இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சொல்கிறத திருப்பி வேணாலும் நோட் பண்ணிக்கோங்க. மீன லக்னத்திற்கு 5ஆம் வீட்டில் குரு எந்த வகையிலும் உச்சம் பெறக்கூடாது. உச்சம் பெற்றால் அந்த ஜாதகத்தை கெடுத்துடும், வேற ஒன்றும் இல்லை, ஜாதகத்தை கெடுத்துடும். யோக அமைப்புகள் பூரா பங்கப்படும். அதுக்காக சொல்றது. இங்க இருக்கலாம் அம்சமான வீடு, 6இல் மறைகிறார், அம்சமான அமைப்பு, சரியான யோகம். அந்த ஜாதகர் நல்ல சுறுசுறுப்பா, நல்ல முயற்சி, நல்ல ஒரு வெற்றிகளை அடையக்கூடிய அமைப்புகளை இந்த 6இல் இருக்கிற குரு, செவ்வாய் இருக்கிறதும் அம்சமான வீடு. இந்த மாதிரி அமையணும். அதே சமயம் நம்ம பார்க்க வேண்டியது புதனும் ராகுவும். இருந்தாலும் புதனும் ராகுவையும் பார்க்கும் பொழுது புதன் நீசம் பெற்று இங்கே இருக்கும் பொழுது கேந்திராதிபதியாகி வர்றதுனால நான் இந்த கிரகங்கள் போட வேண்டியது வந்துச்சு, நான் அதை போட்டிருக்கேன். இந்த மாதிரி அமையணும். உங்களுக்கு இதுலேயே டவுட் இருந்தாலும் எங்களை சொல்லுங்க. பாருங்க, இந்த லக்னத்திற்கு 3, 8 குடையவராக சுக்கிரன் வந்து எந்த வகையிலும் வேற எங்கேயும் டச் ஆகாம 12ல் போய் மறைஞ்சிட்டு இந்த சுக்கிர திசை வந்தா டாப்பா இருக்கும், சனி திசையும் டாப்பா இருக்கும், புதன் திசையும் டாப்பா இருக்கும். அப்படிதான் நம்ம பார்க்கணும். இந்த குரு அணி கிரகங்கள் எங்கே இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அடுத்தது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனா இப்ப பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா புதன் கேந்திராதிபதியாக வந்து ராகுவோட சேர்ந்தா எப்படி இருக்கு அப்படிங்கிறது இந்த லக்னத்தில் நீசம் பெற்றிருக்கிறதுனால நல்லா இருக்குங்கிற சொல்லியிருக்கேன். மற்றபடி கேந்திராதிபதி இங்கு புதன் ராகு இங்கே சேர்ந்திருந்தா அது நல்ல அமைப்புகளை வராது. அது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீட்லையோ சேர்ந்து இருக்கக்கூடாது. இருந்தா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும். நீங்க இதுக்கே இப்போ யோசிக்கலாம், இந்த மாதிரி இருக்குது எங்க ராகு கூட அது இங்கே இல்லை, இந்த 2 வீடுகள் இருந்தால் பிரச்சனை. இதுக்கு தான் இந்த விளக்கமே சொன்னேன். இந்த வீட்டில் புதனும் ராகுவும் சேர்ந்துருக்காங்க, இல்லைன்னா இந்த வீட்டில் புதனும் ராகுவும் சேர்ந்துருக்காங்கன்னா கல்யாணமாகி பிரச்சனைகளும் வரும். ஏன்னா ராகு இருக்கிறதுனால, கேந்திராதிபதியோட ராகு சேர்ந்ததுனால, இங்கே நீசம் பெற்று சேர்ந்ததுனால நேரம் ஆப்போசிட்டாக இருக்குங்கிறக்காக தான் இதை சொல்ல வந்து. இந்த மாதிரி அமையணும். அமைஞ்சிருந்த நல்ல யோகத்தை இந்த புதன் திசையும் கொடுக்கும், திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கு தான் இந்த கிரகங்களை போட்டது. சுக்கிரனும் சனியும் கெடாமல் இருக்க வேண்டும், 3, 11 குறைகள். அதுக்காக நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி இதுக்கான கேட்பாங்க.